வணக்கம். இலங்கை தமிழர் பிரச்சனையில் தமிழக அரசியல் கட்சிகள் சுயநலத்துடன் செயல்படுவதாக வாழும் கலை நிறுவனர் திரு ரவிசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமிற்கு வருகை தந்த வாழும் கலை நிறுவனர் திரு ரவிசங்கர் அங்குள்ள தமிழ் அகதிகளை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இலங்கை தமிழ் அகதிகளுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளிப்பதற்காகவே வந்ததாகவும் ராணுவ பலத்தால் இலங்கை பிரச்சனையை தீர்க்க முடியாது என்றும் கூறினார். இலங்கை தமிழர்களுக்கு முழு உரிமை அளிக்க வேண்டும் என்றும் அதற்கு இங்குள்ள தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்றும் இந்த பிரச்சனையில் தமிழக அரசியல் கட்சிகள் சுயநலத்துடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த பிரச்சனையில் இந்திய அரசை ஒரு குற்றவாளியாகத்தான் தாம் நினைப்பதாகவும் இந்தியாவின் உதவி இல்லாமல் இலங்கைக்கு இவ்வளவு பெரிய பக்கபலம் கிடைத்திருக்காது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வங்கதேச அகதிகளுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கி உரிமை தரும் நமது இந்திய அரசு இலங்கை தமிழ் அகதிகளுக்கு மட்டும் அவ்வாறான உரிமைகள் தராமல் கட்டுப்பாடுகளை விதித்து பாரபட்சம் காட்டுவது ஏன் என்றும் திரு ரவிசங்கர் அப்போது வினவினார். இப்போ தமிழ்ல ஒன்னா சேர்ந்துருக்கும், நம்ம தமிழுக்குள்ளேயே நிறைய பல கட்சிகள் ஆயிட்டுறதுனால அது மற்றவங்களுக்கு அது ஈஸியாக ஆயிடுறது, அந்த அதில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு. அதனால் தமிழெல்லாம் ஒன்றா சேர்ந்து மக்களுக்காக போராடணுமே தவிர, மக்களுக்காக வேலை செய்யணுமே தவிர, இவங்க அவங்கவுங்க ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்ல போகிறாங்க. அதனால தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வரணுமாச்சு. ஏன்னா அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப என்ன செல்ஃபிஷ்னு சொல்லுவோம், செல்ஃபிஷ் சுயநலத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்ஃபிஷ் மோட்டிவ் வச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, சுயநலத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வின் செய்திகள் வழங்கியவர்